வெல்கம் டு எக்ஸாம் ரெலி. ஸோ ஐடிபிஐ பேங்க் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 2 கேட்டகரிக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜென்ரலிஸ்ட் கேட்டகரி, இன்னொன்று வந்து ஸ்பெஷலிஸ்ட் அக்ரி அசிஸ்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த ஜென்ரலிஸ்ட்டை நம்ம பார்க்குறப்ப டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஜோனல் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னை ஜோனில் புதுச்சேரி ப்ளஸ் தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்து டோட்டலாக 50 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 50 வேகன்சியில் ஜென்ரலுக்கு 22 வேகன்சி, எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 7 வேகன்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 3 வேகன்சி, ஓபிசி கேட்டகரிக்கு 30 வேகன்சி, இடபிள்யூஸ்க்கு வந்து 5 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்பெஷலிஸ்ட் அக்ரி அசிஸ்ட் ஆஃபீஸர் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 100 வேகன்சி. இதில் ஜென்ரலுக்கு வந்து 40 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 15 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து 9 வேகன்சி, அதுக்கப்புறம் ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 26 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 10 வேகன்சி. ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்டான நெக்ஸ்ட்டு ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேட்டு. ஸோ அப்ளை பண்ணுற டேட்டு வந்து நாளைக்கு நவம்பர் 21, 2024 இருந்து நவம்பர் 30 அந்த டேட் வரைக்கும் தான். நவம்பர் 30 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அரௌண்ட் 10 days மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ ஷார்ட் டைமாக தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நவம்பர் 30 வந்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வருது. ஸோ லாஸ்ட் 3 to 4 days எக்ஸாம் பிஸியில் மறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 20 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதில் எந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ October 2, 1999க்கு அப்புறம் அதேமாதிரி October 1, 2004க்கு முன்னாடி இந்த 2 டேட்டுக்கு உள்ளே வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது நம்ம கீழே பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒரு டிகிரி நம்ம முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. 4 years டிகிரி இன் அக்ரிகல்ச்சரல், ஹாரிகல்ச்சரல், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிஷரி சயின்ஸ் இன்ஜினியரிங், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, டைரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபிசிகல்ச்சர், ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், இது எல்லாத்துலேயும் டிகிரி வாங்கியிருந்தாங்கன்னா 4 years டிகிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த ஏஏஓ போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ நார்மலாக ஜெர்னலிஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தாவே போதும். அந்த மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 60% அப்படின்னும் 55% வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பர்சன்டைல் 60 அல்லது 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மற்ற கேட்டகரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 55 and 55 above அந்த ரேஞ்சில் உங்கள் பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகே. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து பேசிக்ஸ் தான். பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே நம்மளுக்கு போதும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எக்ஸாமோட நேச்சர். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். இந்த செக்ஷனில் 40 கொஷின் வந்து ரீசனிங்லேயும் 20 கொஷின் வந்து கான்ஸ்லையும் கேட்பாங்க. அந்த கான்ஸில் டிஐயாக தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 20 கொஷின் பார்கிராஃபு, டேபிள் சார்ட்டு, பை சார்ட்டு, இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனில் 20 கொஷின்ஸும், லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து 40 கொஷின்ஸும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 40 கொஷின் இருக்கும், 40 மார்க்கு. கான்ஸை பொறுத்த வரைக்கும் 40 கொஷின் 40 மார்க்கு. இதில் கேஸ்லெட்டு, அரித்மெட்டிக் சம்ஸு, டேட்டா சஃபிஷியன்சி, மற்ற டாபிக் எல்லாமே இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த 40 கொஷினில் அவங்க கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம், 60 மார்க் அவங்க கேட்குறாங்க. 60 கொஷின் 60 மார்க்கு கேட்குறாங்க. அதோடைய டைம் பார்த்தோம் அப்படின்னா 25 minutes. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்க்கு 40 minutes, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 20 minutes மட்டும்தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு பார்க்குறப்ப 35 minutes, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 25 minutes. ஓகேவா? ஸோ டபிள்யூஏஓ அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் சப்ஜெக்டில் 60 கொஷின் இருக்கும். உங்கள் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் சப்ஜெக்டில் 60 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 60. ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா 45 minutes. ஸோ அதுக்கப்புறம் காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எவ்வளோ மார்க் வந்து பெனால்ட்டி இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன ரவுண்டு இருக்கும் அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது பர்சனல் இன்டர்வியூ தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான். எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ராசஸ், அப்பாயின்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் போக போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 5 yearsம், ஓபிசிக்கு வந்து 3 yearsம், அதுக்கப்புறம் பிடபிள்யூடிக்கு வந்து 10 yearsம், எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரி சேர்ந்தவங்க அப்படின்னா 5 yearsம், அப்புறம் பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரியாட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு 5 yearsம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 25 years வந்து ஓபிசி கேட்டகரிக்கு வந்து
25 + 3 ஓகே 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததுன்னு நம்ம பார்க்குறப்ப எல்லாமே காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஃபோட்டோ அப்ளை பண்ணுறது, எங்கெங்கே வந்து சென்டரு, என்னென்னா வந்து எங்கெங்கே சென்டர், அதுக்கப்புறம் எங்கெங்கே அப்ளை பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக தான் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1050 ருபீஸ் வந்து ஃபீஸு. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு 250 ருபீஸும், ரிமைனிங் எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து 1050 ருபீஸும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து 21 30, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1050. எக்ஸாமோட நேச்சர் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாமோட ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைமில் எக்ஸாம் IBPS-PO மெயின்ஸ் இருக்கிறதுனால மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால முன்னாடியே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.